இன்றைக்கி நம்ம ஒரு எல்ஐசி ஏஜென்ட் கஸ்டமரை அணுகிறப்ப கஸ்டமர்கிட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தார். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நம்ம ஏஜென்ட் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட போயிட்டு பேசுகிறப்ப அவங்கக்கிட்ட கேட்டிருக்காரு, எதிர்காலத்துக்காக நீங்கள் என்ன சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நகையும் வாங்கி வச்சுருக்கோம். இது நாங்கள் வந்து சிட் ஃபண்ட்ஸில் வந்து அமௌண்ட்டு போடுறோம், அது மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி நாங்கள் பாலிசியும் எடுத்திருக்கோம், எங்ககிட்ட 2 எல்ஐசி பாலிசி இருக்குது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்படியான ஒரு பதிலை சொன்ன பிறகு நம்ம ஏஜென்ட் என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்காரு. இருந்தாலும் அவர் சாமர்த்தியமாக சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதுதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏஜென்ட் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம சேர்த்து வச்சுருக்கிற பணம் இப்போதைய தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தில் என்ன ஆகும், பணவீக்கம் இருக்கும், அதே போல் நமக்கு மருத்துவ செலவுகள் வரும், குழந்தைங்களுடைய உயர்கல்வி செலவுகள், இதெல்லாம் வந்து அதிகமாகும். கண்டிப்பாக வந்து கம்மியாகாது, அதிகமாக தான் ஆகும். அப்போ அந்த பணம் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து சீட்டு கட்டுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதே போல் சீட்டு போடுறதுல நம்ம வந்து திரும்பி போடுவோமா? இல்லை அதில் நிறைய அபாயங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஆனால் நான் சொல்கிற எல்ஐசி பாலிசி வந்து அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு நீண்ட கால முதலீடு. இதில் நீங்கள் முதலீடு செய்கிற பணத்துக்கு அரசே வந்து உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலிசிதாரர் ஒரு வேளை வந்து எதிர்பாராத விதமாக தவறிட்டாங்கன்னா கூட அவருடைய குடும்பத்துக்குன்னு சொல்லி ஒரு பெரிய தொகை கிடைக்கும். இது உங்கள் குடும்பத்தோட நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் எல்ஐசி பாலிசினால் வந்து ஒரு பாலிசி 2 பாலிசி இல்லை, அதில் நிறைய பாலிசிகள் வந்து இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. உங்கள் தேவைக்கும் உங்களுடைய வசதிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பாலிசியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். உதாரணமாக சொல்லணும்னா, குழந்தைங்களுடைய படிப்புக்காக ஒரு பாலிசி, உங்களுடைய ஓய்வு காலத்துக்காக ஒரு பாலிசி அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற பணத்தை எல்ஐசி பாலிசியில் முதலீடு செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் அதிகமான லாபத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேக்ஸ் ஏதாவது நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து டேக்ஸும் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இப்போ எடுக்கிற ஒரு சின்ன முடிவு உங்கள் குடும்பத்தோடைய எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கும். உங்கள்கிட்ட இன்னும் சில தகவல்கள் எல்லாமே வந்து நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து தொடர்ந்து இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உடனே வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க. அதாவது இவர் திரும்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்மியான காலத்தில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால தான் வந்து நீங்கள் சீட்டு பணம் வந்து கட்டிகிட்ருக்கீங்க. ஸோ அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இப்போது கணக்கு போட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எல்ஐசியில் வந்து லாபம் கம்மியாக இருக்குது, எனக்கு சீட்டு கட்டுறதுல லாபம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குன்றது இதிலருந்தே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் சொல்கிறது முற்றிலுமான ஒரு உண்மை தான், மறுக்கவே முடியாது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சிட் ஃபண்ட்ஸில் நீங்கள் ஒரு 10 வருஷத்தில் 2 லட்சத்துக்கும் ஒரு 8 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் அதுக்கு 100% உத்தரவாதம் இருக்கா? அந்த சிட் ஃபண்ட் நிறுவனம் 10 வருஷம் கழித்து அதே நிலமையில் இருக்குமா? இல்லை இடையில ஏதாவது பொருளாதார சிக்கல் வந்தால் நம்ம பணம் என்ன ஆகும்? இதில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது இல்லைங்களா? ஆனால் எல்ஐசி அப்படி கிடையாது. இது அரசுக்கு சொந்தமான நிறுவனம். நீங்கள் 25 வருஷம் கழித்து 5 லட்சம் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா அது காகிதத்தில் எழுதப்பட்ட உத்தரவாதம். அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் ரிஸ்க்கு அப்படிங்கிறதே இல்லை. அதே போல் நம்மளுடைய பணத்துக்கு எப்போவுமே அந்த ப்ரொடெக்ஷன்றது ரொம்ப தேவை. இப்போ சிட் ஃபண்ட்ஸில் நீங்கள் பணம் கட்டிகிட்ருக்கீங்க, லாபம் வருது.
ஆனா, ஒரு எதிர்பாராத விதமா இந்த 10 வருஷத்துக்குள்ள குடும்ப தலைவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கடவுள் புண்ணியத்துல அப்படி ஆகக்கூடாது. ஆனா, நம்ப வாழ்க்கைக்கு வந்து உத்தரவாதம் இல்ல தானே! உத்தரவாதம் இல்லாதது தானே நம்ப வாழ்க்கை. ஸோ அப்படி ஆச்சுன்னா, அப்ப அந்த சிட் ஃபண்ட்ஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க கட்டுன பணத்த மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆம், அந்த நீங்க 2,00,000க்கு 8,00,000ன்னு சொன்னீங்க. அம் ஸோ அந்த 2,00,000 மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க சொன்ன அந்த ரூ. 8,00,000 உங்களுக்கு கிடைக்காது. ஆனா எல்ஐசில நீங்க 2,00,000க்கு பாலிசி எடுத்துட்டு, பிரீமியம் கட்டுன அடுத்த நிமிஷத்துலருந்தே உங்களுக்கு ரூ. 2,00,000 பாதுகாப்பு வந்துருது. ஆனா அவங்க குடும்பத்துக்கு அந்த முழு ரூ. 2,00,000யும் உடனே கிடைக்கும். நீங்க 25 வருஷம் முழுசா கட்டணும்னு அவசியமே இல்ல. ஸோ இதோடைய பர்ப்போஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலத்துக்கான, ஒரு குறுகிய லாபத்துக்கான முதலீடு அப்படின்னு தான் சொல்லலாம். எல்ஐசி வந்து நீண்ட கால பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாம சேமிப்புக்கான முதலீடு. நீங்க ஏற்கனவே 2,00,000க்கு பாலிசி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா, இப்ப இருக்கிற விலைவாசி உயர்வுக்கு, பணவீக்கத்துக்கு 25 வருஷம் கழிச்சு கிடைக்கிற ரூ. 5,00,000 போதுமானதா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமா இருக்காது. என்னுடைய சின்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற அ பணத்துல ஒரு பகுதிய சிட் ஃபண்ட்ஸ்ல போடுங்க. தப்பில்ல. ஆனா, இன்னொரு பகுதிய பாதுகாப்பான எல்ஐசில முதலீடு செய்யுங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ உங்க வீட்டுக்கார் பேர்ல ஒரு ரூ. 2,00,000 பாலிசி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இன்னும் ஒரு 10,00,000க்கோ இல்ல 20,00,000க்கோ அதிகப்படுத்துனீங்கன்னா, அது உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பொருளாதார பாதுகாப்பா இருக்கும். இனிவரும் நாட்கள்ல, எதிர்காலத்துல நான் சொல்றேன். நாளைக்கு நம்ம இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம குடும்பம் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது இல்லைங்களா? நம்ப இருக்கிறதால தான் நம்ம குடும்பம் இயங்குது. நம்ப இல்லனாலும் நம்ம குடும்பம் வந்து இயங்கணும். மத்தவங்கள வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ சிட் ஃபண்ட்ஸ் குடுக்குறதுன்றது ஆசை. ஆனா எல்ஐசி குடுக்குறதுன்றது ஒரு பாதுகாப்பு. உங்க குடும்பத்தோட நிம்மதியான எதிர்காலத்துக்கு இப்ப இருக்கிற பாலிசிய விட இன்னும் கொஞ்சம் அதிகமான பாதுகாப்பு தேவைன்னு நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாரி அவர் சொல்றப்ப அவங்க உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட வந்து அவ்ளோ பணம் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் ஆல்ரெடி பாலிசி கட்டிட்டுருக்கேன். சிட் ஃபண்ட்ஸ்லயும் போட்டேன். நகை சீட்டு இந்த மாரியெல்லாம் போட்டுட்டு இருக்கிறதால என்ட்ட வந்து எல்ஐசில கட்டுறதுக்கு பணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அவர் எப்படி வந்து கன்டின்யூ பண்ணியிருக்காருன்னா, உங்க சூழ்நிலை எனக்கு புரியுதுங்க. காசு இல்லையேன்னு நீங்க சொல்றது நியாயமான விஷயம் தான். குடும்பம்னு வரும்போது நிச்சயமா வந்து பல செலவுகள் இருக்கும். பணத்தட்டுப்பாடு வர்றது சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனா நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து பாலிசி கட்டுறதுக்கு காசு இல்லன்னு சொல்றோம். ஆனா கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா போயிட்டுருக்கிற வாழ்க்கையில, திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய பண தேவை, இல்லன்னா ஒரு குடும்ப தலைவருக்கு ஒரு உடல்நல குறைவு வருது அப்படின்னு வச்சுப்போம். அப்ப அந்த செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்த எடுக்க வேண்டியிருக்கும் இல்லைங்களா? இல்லன்னா நீங்க கஷ்டப்பட்டு வாங்குன அந்த நகைய அடகு வைக்க வேண்டியிருக்கும். இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? யார்கிட்டயாவது கைமாத்து கேட்க வேண்டி வரும். அது இன்னும் பெரிய கஷ்டத்த கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ நாங்க என்ன சொல்றோம்னா, இப்போ நீங்க பெரிய தொகைய முதலீடு செய்ய வேண்டாம். மாசம் ஒரு சின்ன தொகை. அதாவது நீங்க சிட் ஃபண்ட்ஸ்ல கட்டுறதுக்கு ஒரு பகுதி. இல்லன்னா தினசரி வீட்டு செலவுல மிச்சப்படுத்துற ஒரு ரூ. 50யோ, ரூ. 100யோ இத வச்சு இத ஒரு சேமிப்பா எல்ஐசில நீங்க மாத்துனீங்கன்னா, அது உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கவசமா இருக்கும். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க சேமிக்கிற இந்த சின்ன தொகை, நாளைக்கு உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய நிம்மதிய கொடுக்கும். யோசிச்சு பாருங்க. மாசம் ஒரு ரூ. 1,000 அதாவது நாளைக்கு ஒரு ரூ. 33 உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்காக ஒதுக்க முடியாதா? மாசம் ரூ. 1,000னா ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 33. உங்க வீட்டுக்காரரோட ஒரு சின்ன செலவ குறைச்சா கூட இந்த தொகைய சேமிக்க முடியும் இல்லைங்களா? இது ஒரு செலவு கிடையாது. இது ஒரு முதலீடு அப்படின்னு நெனச்சுக்கோங்க. உங்க குடும்பத்தோட நிம்மதிக்கான முதலீடு இந்த எல்ஐசி.
உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குறைஞ்ச ப்ரீமியத்தில் கூட ஒரு நல்ல பாலிசி இருக்குது. அதை கூட வந்து நீங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜீவன் லாப் பற்றி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஜீவன் லாப் பற்றி தான் நம்ம ஏஜெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு வசதி வருது, கொஞ்சம் பணம் கட்ட முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் கூட நீங்கள் அந்த பாலிசியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம வந்து அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியான அவங்கள கவரக்கூடிய பதில்களை பேசணும். அதுதான் வந்து அந்த ஏஜென்ட்டோடைய திறமை. இப்போ வந்து நமக்கு இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம பேசுகிறத அவங்க முழுசாக கேட்பாங்க, கவனிப்பாங்க அப்படின்லாம் கூட இல்லை. சில சமயம் கவனிக்காமல் கூட விடுவாங்க. அது எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கணும். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.